அடர்ந்த பசுமையான காட்டில் வீரன் என்ற சக்தி வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து வந்தது. தான் காடின் ராஜா என்று நினைத்து மற்ற விலங்குகளை அடிக்கடி பயமுறுத்தியது. அதே காட்டில் ஆற்றருகே கஜேந்திரன் என்ற அமைதியான யானை வாழ்ந்து வந்தது. அதன் நல்ல மனமும் வலிமையும் காரணமாக எல்லா விலங்குகளும் அதை மதித்தன. ஒரு கோடை காலத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறு வறண்டு போனது. குடிநீருக்காக விலங்குகள் தவித்தன. அப்போது கஜேந்திரன் தனது வலிமையால் ஆற்றின் அடியில் ஆழமாக தோண்டியது. சிறிது நேரத்தில் தூய்மையான நீர் வெளிப்பட்டது. யானை எல்லா விலங்குகளையும் அமைதியாக வந்து நீர் குடிக்க அழைத்தது. விலங்குகள் மகிழ்ச்சியுடன் அருகே வந்தன. அதை பார்த்த வீரன் சிங்கம் கோபமாக கர்ஜனை செய்து வந்தது. நான் தான் காடின் ராஜா, இந்த நீர் எனக்கே என்று அது கூச்சலிட்டது. அப்போது கஜேந்திரன் அமைதியாக சிங்கத்தின் முன் நின்றது. உண்மையான வலிமை மற்றவர்களை பயமுறுத்துவதிலில்லை, அவர்களை பாதுகாப்பதில்தான் என்று யானை சொன்னது. யானையின் வலிமையையும் அறிவையும் உணர்ந்த சிங்கம் வெட்கப்பட்டது. அது தனது தவறை உணர்ந்து தலை குனிந்து மன்னிப்பு கேட்டது. அந்த நாளிலிருந்து சிங்கம் கருணையுடனும் நீதியுடனும் நடந்து கொள்ள கற்றுக்கொண்டது. காடு மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடமாக மாறியது. நீதிக்கதை: பயமல்ல, கருணையும் புத்திசாலித்தனமும் தான் உண்மையான தலைமைத்துவம். நண்பர்களே, உங்களுக்கு சிங்கம் பிடிக்குமா, யானை பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.